பேர் குணசுந்தரிங்க. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து தாவக தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த எதிர்பார்ப்புல வந்தீங்க, எங்க இருந்து வரீங்க? புருஷவாக்கம் தாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனும் வந்ததில்லை. பட் ஆனால் இதுதான் முதல் முறை நான் வர்றதே ஃபங்க்ஷன்னுட்டு நேரில் பார்க்கணுன்னுட்டு மாத்திரை கத்திரை எதுவும் போடாமல் உடம்பு முடியல தான் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் தான் வந்தேன். பட் ஆனால் இங்கே ஏமாற்றமாக இருக்குது. கூட அவர் எல்லாருக்கிட்டையும் தொங்குறாருன்றது தான் மெயின் வழி. அவர் வந்துடுவாருன்றதுனால தான் அரசியல் எல்லாரையுமே எதிர்த்துன்னு உள்பட எங்களுக்கு நிறைய ஆவாதவங்க இருக்காங்க. எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு சவால் விட்டு தான் மெயினாக அதுதான் வலிக்குது. இங்கே வந்துட்டு ஏமாற்றமாக இருக்குது. ஆனால் அவர் வந்துடுவார், வராமலாம் இருக்க மாட்டார். படிக்காதவனுக்கு 1000 வழி இருக்க மாதிரி படித்தவனுக்கும் 1000 வழி இருக்கும். பட் ஆனால் மற்ற கட்சிக்காரங்க தூண்டி விட்டு இப்போ சடனாக ஒரு நியூஸ் இப்போ தான் கேள்வி கேட்டேன். அவரை வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. எதையாக இருந்தாலும் உடச்சிக்கிட்டு தான் வருவாருங்க. ஆட்சியில் உட்கார முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தர் பண்ணுறாங்கன்னா கட்சி சூழ்ச்சியும் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு இப்போ ஜஸ்ட்டு 2 நாளாக தான் ஐயா ஸ்டாலின் அவர் அழுததுன்னு தாங்க முடியலங்க. அழுதாருன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மீடியாவில் நம்மளுக்கு பேசி பழக்கம் இல்லை, அதனால வேணாமா இதெல்லாம் நீ அழக்கூடாது, நீ விஜய் அண்ணா வரணும்னு ஆசைப்பட்டுட்ட, நம்ம எங்களுக்காக நீ எல்லாமே இது பண்ணுற. பட் ஆனால் இப்போ வந்துட்டாரு, உனக்கு ஸ்டேடியம்லாம் போக முடியாது, உனக்கு இப்படி உடம்பு இருக்கு, எங்களாலையும் வர முடியாதுமா, க்ரௌடு இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வந்தாதான் கை கொடுத்தாதான் முடியும்ன்றது ஒரு இது. அவர் விஜய் சார் வந்து அடுத்த அவர் போஸ்டிங்கில் கொடுத்துருக்க ஒவ்வொருத்தரோட போஸ்டிங்லையும் மாற்று கட்சி தொங்கு கட்சிக்காரங்க வந்தால் அந்த பதவி அவங்களுக்கு கொடுத்து தான் உள்ளே சேர்க்க முடியும் என்ற பட்சத்தில் அவர் பேச்சுவார்த்தை நடத்துன்னு இருக்காரு. ஆட்சிக்கே இதுதான் ஒரு சரித்திரங்க, இது ஒரு சரித்திரம். அவர் வந்துட்டாரு, ஆட்சியால் வந்துட்டாரு. ஆனால் அந்த கிட்டக்க வரக்கூடாத அளவுக்கு இப்போ வந்து கட்சி சூழ்நிலையில அவர் மேலே கேஸ் போடுறது, அவரை வந்து வரவிடாத பண்ணுறதுக்கு கட்சிக்காரங்களை விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு தான் என்ன தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன். மாற்று கட்சிக்காரங்களும் அவங்க விலைக்கு வாங்குறாங்க. திரும்பவும் நான் இப்போ 2 நாள் முன்னாடி அவர் மேலே அவ்வளோ பெருமை மரியாதை கொடுத்தேன். ஆனால் அந்த கட்சிக்காரர் திரும்பியும் வந்து அவர் வேலையை ஆரம்பிச்சிருக்காருன்றது தான் தெரியுது தெளிவாக. மற்ற கட்சிக்காரங்க கிட்டே வந்து கை நீட்ட முடியாத அளவுக்கு பண்ணுறாருன்றது ஒரு பக்கம்னா, இப்போ ஜஸ்ட் 1 நிமிஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டது திரும்பி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க சொத்துக்காக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னும் கஷ்டமாக இருக்குது.